மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்ட்டி ஸ்பீக்கர்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக. இது ஒகேனக்கல்லையே ரெடி பண்ணது, ஒகேனக்கல்லையே ரெடி பண்ணி இங்கே என்ஜாய் பண்ணோம். அந்த வீடியோ தான் ஃபுல் வீடியோ பார்க்க போகிறீங்க. அதை எப்படியெல்லாம் ரெடி பண்ணி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. வீடியோ பொறுமையாக இருந்து பாருங்கள், ஸ்கிப் கொடுக்காத பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ள வாங்க.
இது பேட்டரி மூலம் நம்மளுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஒரு கன்வெர்ட் போர்டு வச்சுருக்கோம். அந்த கன்வெர்ட் போர்டு தான் பார்த்தீங்கன்னா 12-24 வோல்ட் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் ரெட்டிஃபையரோட பவர் சப்ளை கொடுத்துரும். அதிலிருந்து பவர் ஆம்பிளிஃபையருங்க. இந்த பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா இதில் மைக்கு, யூஎஸ்பி எல்லாமே இருக்கும். அது கூட நம்ம வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு டியூட்டர் கிராஸ் ஓவர் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். அதோட 10 இன்ச் ஸ்பீக்கரோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வாட்டு தான். இதுக்குள்ளே இருக்கிற பவர் ஆம்பிளிஃபையரோட வாட் பார்த்தீங்கன்னா 30 வாட்டு தான். ஏன்னா பேட்டரி பேக்கப் இருக்கணும், சவுண்டு நல்லா குவாலிட்டியாக நல்லா அதிகமான சவுண்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பீக்கர் சைஸ் பெருசு பண்ணியிருக்கோம். அப்போ தான் பார்ட்டி ஸ்பீக்கர்னால் நல்லா சவுண்டு நல்லா அதிகமாக கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும், நல்ல ஒரு இது இருக்கும். இந்த ஐடியா எதுக்காக அப்படி பண்ணது வித்தியாசமானால், நாங்கள் ஒகேனக்கல் வரலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அந்த ஸ்பாட்டில் இது ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு பசங்க சொன்னாங்க. சரி ஓகே, அது ஒகேனக்கல்லையே ரெடி பண்ணிக்கலாம், டைம் இல்லை அப்படின்ட்டு அந்த ஆன் தி ஸ்பாட்லேயே ரெடி பண்ணது எவ்வளவோ நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இது மாதிரி பார்ட்டி ஸ்பீக்கர் இது மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னா, நான் ரெடி பண்ணுறது இல்லை, எங்களுக்காக இது ரெடி பண்ண வீடியோ. பட் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம இப்போதைக்கு கேட்குறதுக்காக தான் நாங்கள் இது ரெடி பண்ணோம். இது ரெடி பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஒருத்தர் கைடு இருக்கிறாரு, வாங்க இவருக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம கிவ்அவே பண்ணுறோம் இந்த ஸ்பீக்கர்ஸை இங்கே ரெடி பண்ணி. இவர் நீங்கள் ஒகேனக்கல் வரணும், மீன் சாப்பாடு நல்லா என்ஜாய் பண்ணணும், சுற்றி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு பாருங்க. இதுக்கு மட்டும் ஒகேனக்கல் வர பிளான் இருந்தால் இது தமிழ்நாடு சைடு இல்லைங்க, ஆப்போசிட் கர்நாடகா சைடு. ஏன்னா இங்கே செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். மெயின் ரீசன் அதுதான். தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான காசு அதிகம், இங்கே செலவு கம்மியாக இருக்குங்காட்டி எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். இவருக்கு தான் இந்த ஸ்பீக்கர்ஸும் கிவ்அவே பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ இது வரைக்கும் இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.